Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்றைக்கி நாம் இந்த குமுதம் ரிப்போர்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு நீண்ட வருடங்களாக பல வருடங்களாக ஒரு கூட்டணி இவ்வளவு பிடிப்போட இன்டாக்டாக ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னா அது திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை தான் சொல்லணும். பல ஆண்டுகளாக ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இந்த கூட்டணியை பிரிக்கணும் அப்படின்னு அதிமுக பாஜக தரப்பிலிருந்து பலரும் முயற்சி பண்ணுறாங்க. இந்த முறை மத்திய அமைச்சர் எல் முருகனும் முன்னாள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க, ஒரு திரிய கொளுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் சொன்ன செய்தி அப்படிங்கிறது வெறும் பரபரப்புக்காக அப்படின்றது மட்டும் இல்லாமல் சில அதில் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்றது மாதிரி சில உண்மை இருக்குமோ அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் முதல்ல விசிகாவை தான் திமுகவிலிருந்து பிரிக்கணும்னு பலரும் சொல்லிட்டு இருந்த சூழ்நிலையில் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலர் பே சண்முகம் அதிக தொகுதி கேட்டது, திருமாவளவன் அவர்களும் நாங்களும் 10-15 தொகுதிகள் கேட்போம்னு சொன்னது, இது எல்லாமே திமுகவை அதிர வைத்திருந்தால் கூட சத்தம் இல்லாமல் மதிமுக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுகவிற்கு டாட்டா காட்டும் மதிமுக அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே மதிமுக கூட்டணி மாற போகிறாங்களா அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே பரவலாக திமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அதிமுக பாஜக பல காலமாக அந்த கூட்டணியை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த முறை மத்திய அமைச்சர் எல் முருகன் சொன்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் ஒரு கட்சிக்கிட்ட நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்களும் எங்கள் கூட வர்றது மாதிரி தான் இருக்குது, இன்னும் போக போக எங்கள் கூட்டணி பலம் பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். யார் என்ன கட்சி அப்படிங்கும்போது அவர் கட்சி பேரை குறிப்பிடலை, ஆனால் ஒரு க்ளூ கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, அவங்க ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் எங்களோட கூட்டணியில் இருந்தவங்க தான் அப்படின்னு சொன்னார். அது உடனடியாக எல்லாருனாலையும் இப்போ யூகிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, வாஜ்பாய் காலகட்டத்தில் அவங்களோட கூட்டணியில் இருந்து இப்போது திமுக கூட்டணியில் இருக்கவங்க அப்படின்னா அது மதிமுக தான். ஸோ மதிமுகவோட தான் இவங்க பேசிக்கிட்டு வராங்க கூட்டணிக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதியாக இருக்குது. ஆனால் இது எல்முருகன் பாஜக தரப்பில் சொல்கிறது தான். அது குறித்து மதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக யாரும் எதுவும் சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் துரை வைகோ அவர்கள் அதை மறுத்திருக்காரு. ஆனால் அரசியலில் எதுவுமே சாத்தியம்தான். இப்போது மறுத்து பேசுகிறதுனால இது உறுதியாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் மதிமுக தங்களுடைய கூட்டணி யுக்தியை எப்படியெல்லாம் மாற்றிருக்கு அப்படிங்கிறதையும் வரலாறு சொல்லும். 2006 மதிமுகவினுடைய பொதுச் செயலர் வைகோ அவர்கள் திமுகவினுடைய மாநாட்டில் கலந்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட அதே நாளில் போயஸ் கார்டனில் போய் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து அதிமுக மதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தி முதன்முறையாக, குறிப்பாக அவர் கட்சி ஆரம்பித்து 1994 ஆரம்பித்தாலும் முதன்முறையாக சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ அனுப்பின தேர்தல் அப்படின்னா அது 2006 தேர்தல் தான். அதில் 6 எம்எல்ஏக்கள் உள்ளே போனாங்க. ஸோ அதில் அதிமுக கூட மதிமுக விசிக கூட்டணி இடம்பெற்றதை பார்த்தோம். அதில் விசிகாவுக்கு அந்த மாதிரி 9 சீட்டும் கிடச்சிது அப்படிங்கிறதையும் கவனிச்சிருந்தோம். ஸோ கடைசி நேரத்தில் அதெல்லாம் நடந்த ட்விஸ்ட்டாக அந்த எலெக்ஷனில் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுபோல் இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறதுனால இப்போவும் பல திருப்பங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மதிமுக டாட்டா சொல்ல போகுது திமுக கூட்டணிக்கு அப்படின்னா அதற்கு பல காரணங்களும் சொல்கிறாங்க. மதிமுக கடுமையான திமுக மீது வருத்தத்தில் இருக்குது. குறிப்பாக அது இப்போ வருத்தம் இல்லை, 2021 அந்த வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மதிமுக மீது திமுகவுக்கு ஒரு கோபம் இருக்கலாம். குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு அது இருக்கிறது நியாயமாக கூட இருக்கலாம் அவருக்கு ஒரு வகையில். ஏன் அப்படின்னா அந்த வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும் மதிமுக எப்படி உருவானது அப்படின்றது. ஸோ 1993 வைகோ அவர்கள் உட்பட சில நிர்வாகிகள் கூண்டோடு வெளியேற்றப்படும் போது 1994 மதிமுகவை திமுகவுக்கு போட்டியாக ஆரம்பித்தார். எந்த ஸ்டாலின் அவர்களை காரணம் காட்டி அவர் கட்சி அரசியலை செய்தாரோ அதே ஸ்டாலின்கிட்ட கட்சி சரணாகதி அடைகிற அளவுக்கும் வந்தது. இது வைகோ அவர்களுடைய தோல்வியாக தான் பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் 2021 குறிப்பாக 2016 திமுகவுடைய தோல்விக்கு காரணம் மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறதும் திமுகவுக்கு ஒரு விஷயம் அவங்க மனசில் இருக்க தான் செய்யும். ஸோ 2021 தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதி பங்கீடில் 6 தொகுதிகள் தான் எல்லாருக்குமே ஒதுக்குனாங்க. அப்போது மதிமுகவுக்கும் 6 தொகுதி அப்படிங்கும்போது மதிமுக மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்தை இழந்திருந்த நேரம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சின்னம் கிடையாது, அங்கீகாரத்தை இழந்திருக்காங்க. அப்படி ஒரு சூழலில் 6 தொகுதிகள் அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா 2016 மக்கள் நல கூட்டணியில் 29 தொகுதிகள் நின்றவங்க திடீர்னு ஒரு ஒற்றை இலக்கத்தில் அதுவும் 6 தொகுதிகள் சுருக்கப்படும் போது அவங்களுக்கு ரொம்பவே மனவேதனை இருந்திருக்கும். அதே சூழ்நிலையில்
தனி சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னா 4 தொகுதிகளில் தான் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 6 தொகுதிகளில் போட்டியிடணும்னா உதயசூரியன் சின்னம் தான், இன்னும் வேறு வழி இல்லாமல் போட்டியிட்டு ஒரு 4 எம்எல்ஏக்களும் பெற்றாங்க. ஆனால் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் வெற்றி பெற்றாங்க. இந்த சூழ்நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது அந்த 6 தொகுதிகள் ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டு அது வைகோ அவர்களுக்கு கொடுத்தாங்க. அவரும் சிறப்பாக நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் உரையாற்றினதெல்லாம் நம்மலாம் பார்த்தோம். இந்த முறை வந்து மறுபடியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வழங்கினாங்க. அப்போது அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியான நிர்பந்தம் திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுச்சுது. ஆனால் துரை வைகோ அவர்கள் அதற்கு ஒத்துக்கல. நான் செத்தாலும் சாவேனை தவிர உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன்னு அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேச, அப்புறம் பிறகு தனி சின்னமாக தீப்பெட்டி சின்னம், அவங்களுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்கல, தீப்பெட்டி சின்னத்தில் நின்று தான் வெற்றி பெற்றாங்க. ராஜ்யசபாவுக்கான தேர்தல் வரும்போது இவர்கள் மீண்டும் வைகோவுக்கு ஒரு தொகுதி ஒரு சீட்டு கிடைக்கும், அவருக்கு எம்பி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் எக்ஸ்ட்ராக ஒரு கூட்டணியில் ஒரு கட்சி வருது, அது மக்கள் நீதி மையம். அவங்களுக்கு அப்போ தொகுதி மக்களவையில் எதுவும் ஒதுக்கலை, மாநிலங்களவையில் ஒன்று அப்படிங்கும்போது இந்த முறை மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டாங்க. வைகோ அவர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது மதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, துரை வைகோ அவர்களுக்கும் மிகுந்த ஒரு வருத்தம். ஏன்னா நாடாளுமன்றத்தில் வைகோ அவர்களுடைய பங்கு, தமிழகத்துக்கான பங்கு அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அவர் இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு போகலை அப்படிங்கிறது மதிமுகவை விட வெளியே இருக்கக்கூடிய பலருக்குமே வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அது அப்போது துரை வைகோ அவர்களுக்கு இன்னும் எவ்வளோ வருத்தம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவர்கள் ஏற்கனவே போதிய அளவு அழுத்தத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால நாங்கள் கொடுத்தா வாங்கிப்போம், கொடுக்கலனாலும் நாங்கள் கூட்டணி தொடர்வோன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த முறையும் வந்து மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை அவங்க அடையணும், அவங்களுடைய சின்னத்தை பெறணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 8% வாக்குகளை அவங்க பெறணும். இல்லை அப்படின்னா ஒரு 7 சட்டமன்ற உறுப்பினர்களையாவது அவங்க பெறணும் அப்படின்ற நிர்பந்தத்தில் இருக்காங்க. இதில் 8% வாக்குகளை அவங்க பெறுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப குறைவு. அதற்கான தொகுதிகளை திமுக ஒதுக்குமான்னு தெரியல. அதே நேரம் ஒரு 10 தொகுதிகள் கிடைச்சா அதில் ஒரு 7-8 எம்எல்ஏக்களை பெற்று கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெற்றிடலாம் அப்படின்னு மதிமுக கருதுது. அவங்களுடைய சூழல் புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் அப்படி ஒரு நிலைமை அவ்வளவு சீட்டுகளை கொடுக்கக்கூடிய இடத்துல திமுக இல்லை. ஏன்னா மதிமுகவினுடைய வாக்கு வலிமை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போய் இன்றைக்கி அதனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போது போட்டி பலமாக இருக்கும் அப்படின்னு பல கருத்து கணிப்புகளும் சொல்லக்கூடிய நேரத்தில் மதிமுகவுக்கு அவ்வளோ தொகுதிகளை தனி சின்னத்தில் கொடுத்து அந்த ரிஸ்க்கை திமுக எடுக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. அதனால் அதே 6 தொகுதி தான் இந்த முறையும் கொடுக்கலாம், இல்லை அதற்கு கீழே கூட போகலாம் அப்படின்ற நிலைமை இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் இருந்து இப்படி ஒரு மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான இந்த மனக்கசப்பை பயன்படுத்திக்கிட்டு சரியான நேரத்தில் பாஜக தூண்டில போட்டிருக்கதா சொல்கிறாங்க. அதை தான் எல்முருகன் அவர்கள், நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் 10 தொகுதிகளுக்கு மேலே தருவோம், அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டும் தரோம் அப்படின்ற மாதிரியான ஆஃபர்லாம் பண்ணுறாங்களாம். இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அதை துரை வைகோ அவர்கள் மறுத்திருக்காரு. ஆனாலும் இன்னும் காலம் இருக்கிறதுனால அரசியல் எதுவும் நடக்கலாம். இதுவே ஏன்னா இன்னும் போக போக கூட்டணி கட்சிகள் இப்போ வந்து பே சண்முகம் அதிகமாக கேட்டிருக்காரு. அதே போல் திருமாவளவன் 10லேருந்து 15 தொகுதிகள் கேட்குறாரு. அப்போ மதிமுகவுக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களும் இரட்டை இலக்கத்தில் கேட்கும்போது அதற்கான தொகுதிகளை திமுக ஒதுக்காத பட்சத்தில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். அப்படி கடந்த காலங்களில் நடந்திருக்குது. திமுக மதிமுக கூட்டணி கடைசி நேரத்தில் 2001 இருக்கட்டும், 2006 இருக்கட்டும், 2016 இந்த மாதிரியான காலகட்டங்களில் வைகோ என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காரு அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இந்த முறையும் வைகோ அவர்கள் அந்த மாதிரி ஒரு அதிரடியான முடிவு எடுக்கலாம். ஏன்னா அவங்க முதன்முறையாக தோல்வி சந்திக்க போகிறவங்க கிடையாது. அப்படி எடுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்படி எடுத்தால் அது திமுகவுக்கும் பெரிய பாதகமாக இருக்காதுன்னு தான் திமுக தரப்புலையும் சொல்கிறாங்க. ஸோ எது எப்படினாலும் நடக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க. ஒருவேளை அவங்க பாஜக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக பாஜகவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போய் ராஜ்யசபா சீட் வாங்கினா வைகோ அவர்கள் அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. ஒருவேளை விஜய் மாதிரியான ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியிலும் அவங்க இருந்திருக்காங்க. அதுபோல் விஜய் தலைமையிலான அவங்களும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ மதிமுக திமுக கூட்டணி முடிவுக்கு வருகிறதா அப்படின்ற டாபிக் இதனால் இப்போது எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.